இது வீடா சார்? இல்ல இதுதான் உங்க வீடா? ஆமா சார். இப்போதைக்கு பெரிய கேரி பேக் குள்ள குடியிருக்கிறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்கா? நான் கட்டின முதல் வீடு தான் சார். என்ன நியூ பிட் வருது? ஹாய், உனக்காக நானே செஞ்சது கட்லி. இதான் டோர் டெலிவரியா? சரி போ, ஒரு இருக்கார்ல போ, அப்புறம் வா. என்ன சடனா ஒரு சைலன்ஸ்? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னையா திட்டுச்சு? இல்ல சார், ஹாரி பாட்டர். ஹாய். ஹாய். வாங்க. ஓல்ட் பிட். சார் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? நான் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ணேன். சரி சார் உட்காரு. என்ன திடீர்னு நீங்க? ஐயோ சாப்பிட்டு கொடுக்க கூட எதுவும் இல்லை. கட்லி சாப்பிடுங்க, வீட்டில் பண்ணது. யார் வீட்டில் பண்ணதுடா? இந்த பக்கமா வந்து அப்படியே உங்களை பார்த்து போலாம். பாய் பாய் மிஸ்டர் அழகு. ஆமா அழகுதானே. வாங்க. அடுத்து வேற யாரும் வருவாங்களா? சார் இல்லை, அவ்வளோதான். வாங்க இங்க உட்காரலாம். உட்காருங்க சார் ப்ளீஸ். அப்புறம் சார் முதல்ல கொஞ்சம் கத்திலி கொண்டாந்துச்சுல்ல? ஆமா, ஷாலினி பக்கத்து வீட்டு பொண்ணு. ஷாலினி. ஆமா சார். இப்போ இந்த கத்திலியை தின்னுட்டு போனது நம்ம அனிதா மேடம். அனிதா மேடம்னு தெரியும். கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல சார் சொல்லுங்க. அந்த ஒரு பொண்ணு தான் அதா இல்ல இந்த பொண்ணு தான் இதா இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? சார் சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஏன்? எங்க அம்மா இன்னும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பொண்ணு மூலமா உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க என்னடா? ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி. சார் வண்டி என்ன சொல்லுங்க? இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். என்ன தப்பா இருக்கு? இல்லை சார் இந்த காலம்லாம் இப்படி வரவே கூடாது சார். எல்லாமே மாறி மாறி இருக்குது சார். கொடுங்க. முன்னாடி இங்கே எக்ஸ்ட்ரா 3-4 காலம் வேறு சார். ஆமா ரகுவரன், என் பிளானே இல்லை சார். சார் என் பிளான் இதில் இருக்கிற எதுவுமே அதில் இல்லை சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். மெஷர்மெண்ட் எல்லாமே தப்பாக இருக்குது சார். சார் எவ்வளோ பணம் சார், ஏதோ தப்பு நடந்தது சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சார். எம்டி என்ன சார் சொல்லுவேன்? நான் முடிவு கொடுத்தாரு சார். இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் அந்த ஜீவன் தான். அவனை போய் என்னன்னு கேட்போம். மிஸ்டர் ஜீவன், நான் என்ன பிளான் கொடுத்தா நீங்கள் என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கீங்க? சவுண்ட் டிவிஷனில் நீங்கள் கொடுத்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எங்க நான் கொடுத்த பிளான் காட்டுங்க. இதான் நான் கொடுத்த பிளான். இதே எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க சார். இது நீங்கள் என்கிட்ட கொடுத்த பிளானே கிடையாது. ஸோ அந்த பிளானை கொண்டாய இதுதான் நீங்கள் கொடுத்த பிளானு. யோ இது ஏன் பிளான் சார்? ஏன் பிளானே கிடையாது சார். நான் கொடுக்க யோ என்ன விளையாடுற நீ? யார் விளையாடுறா சார்? இவர் தப்பாக ஒரு பிளானை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளானை போட்டு கொடுப்பாரு. இதுக்கு தான் சார் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக போடணும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட கொடுத்தா இப்படி தான் ஆகும். ஜீவன், ஒரு இன்ஜினியர் மரியாதை கொடுத்து பேசுங்க, இல்லாட்டி எம்டிட்ட போக வேண்டியதா? உங்கள் எம்டிக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லை. வேலை தெரிலன்னா தெரிலன்னு தானே சொல்லுவான். ஜீவன், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? இவ்வளோ காசு வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ வேஸ்ட் பண்ணிட்டு என் மேலே பழைய தூக்கி போறியா? போய் வேலையை கற்றுக்கிற வழியை பார். என்னையா பார்க்குறீங்க? நாளைக்கு டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாம அலைன்மெண்ட்டை மாத்திருக்கான்னா நிச்சயமா இது ஏதோ ஃப்ராட் தனம் இருக்கணும். இது உங்க தப்பு இல்ல. 10 டிவிஷன் ரகுவரன்.